வணக்கம். நான் ரேவதி. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் இருக்கிறேன். நான் இந்த அட்சய லக்ன பத்ததி கிளாஸில் சேர்ந்து அடிப்படை வகுப்பு முடிச்சிருக்கிறேன். இது எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா, யூடியூப்பில் சாரோட ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயாவோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி லக்னம் வளருது அப்படிங்கிறது கேட்டது புதுமையாக இருந்தது. அதுவும் 15 நாளில் சொல்லித்தராங்கங்கும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ஜாயின் பண்ணேன். இந்த 15 நாளில் சாத்தியமாகுதுங்க. இப்போது அந்த சிலபஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குது. டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல விதமாக கிளாஸ் எடுக்கிறாங்க, திரும்ப 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 சொல்லித்தராங்க. அது வந்து நம்மளுக்கே மனப்பாடம் ஆகிடுது. நம்ம உட்காந்து உருப்போடாமல் தன்னால் மனப்பாடம் ஆகிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அப்புறம் கோச்சஸ் இருக்கிறாங்க, அவங்க கரெக்டான ஃபாலோ அப் இருக்கு, ஹோம்ஒர்க்கெல்லாம் கொடுக்குறாங்க. அது நம்ம அனுப்பலைன்னா கூட அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுருவாங்க. நம்ம கணிப்பெல்லாம் அனுப்பினோன்னா அது கரெக்டாக இல்லை என்ன திருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் கோச்சஸ் நம்மளுக்கு நல்லா கைட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஐயாவுக்கு இந்த தடவை இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட 17 வருஷ உழைப்பு, அவர் கண்டுபிடிச்சதை ஐயா பேருக்கு ஏற்ற மாதிரி பொது உடைமையாக்கிட்டாரு. ஆப்பில் எல்லாமே வந்துடுது, நம்ம கரெக்டாக கணிச்சுக்க முடியுது. அடுத்த 10 நிமிஷத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட நம்ம கணிக்கிற மாதிரி அந்த ஆப்பில் எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடுது. நம்ம கணக்கெல்லாம் போடவே தேவையில்லை, எல்லா கணக்குமே ஆப்பில் வந்துடுதுங்க. அப்புறம் என்னங்க, நம்ம பலன் பார்க்கறது தான் சொல்லித்தராங்க. அதுவும் பார்த்திங்கன்னா, நம்ம ஜாதகம் எதுக்காக பார்ப்போம்? வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏதாவது தீராத பிரச்சனை இருந்ததுன்னா, நம்மளோட சூழ்நிலை வந்து சாதகமாக இல்லைன்னா அதுக்காக தான் நம்ம ஜாதகரை தேடி போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் விடை வந்து இங்கே நம்மளே தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லித்தராங்க. இப்போ சிலதெல்லாம் விதிப்படி நடந்து தான் தீரும். ஸோ சிலது வந்து நம்ம மதியால் நம்ம எப்படி ஜெயிக்கலாம், ஸோ தீராத பிரச்சனை அப்படின்னா ஸோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்மளுக்கு சாதகமாக்கிக்க முடியும்னா எந்த வழியில் நம்ம அதை சாதகமாக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. அடுத்து இப்போ தீரக்கூடிய பிரச்சனைன்னா டைமிங்கு, எவ்வளோ காலம் நம்ம பொறுத்து இருக்கணும், எப்போ மாறும் அது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே அந்த ஆப் மூலமாக கணிச்சு டைமிங்கெல்லாம் நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது இந்த 15 நாளில் பார்த்திங்கன்னா முதல் கிளாஸு பஞ்சாங்கத்திலேருந்து ஆரம்பித்தாங்க. கடைசி கிளாஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 பேர் பேட்சில் இருந்தாங்க. 200 பேருமே பலன் சொல்கிற அளவுக்கு இருந்தாங்க. அந்தளவுக்கு கோச்சிங் இருந்ததுங்க. ஃபாலோ அப்பெல்லாம் நல்லா இருந்தது. அடுத்தது ஐயாவை ரொம்ப நன்றியோடு இந்த இப்போ நினச்சி பார்க்கணும். ஐயா அடிக்கடி சொல்லுவார், குடும்பத்தில் ஒருத்தராவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கண்டிப்பாக அடிக்கடி சொல்லுவார், கொடுப்பனை இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படின்னு. அது நாங்கள்லாம் கடவுளோட ஆசீர்வாதத்தில் நாங்கள்லாம் இந்த கிளாஸில் சேர்ந்து படிச்சிட்டோம். அதே மாதிரி நிறையா பேர் இந்த படிப்பு அட்சய லக்ன பத்ததி படித்து வாழ்க்கையை கரெக்டான முறையில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்ம எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிறது நம்மளால் கணிக்க முடியுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி நம்மளை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்னொன்று அந்த கர்மா கிளாஸ்ன்னு 2 நாள் எடுக்கிறாங்க. அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுலேயே நம்மளுக்கு புரிய வந்துடும். ஸோ முன்ஜென்மத்து கர்ம வினையினால தான் நம்ம இப்போ அனுபவிக்கிறதெல்லாம். ஸோ முதல்ல என்ன ஒரு தெளிவு கிடைக்குதுன்னா, நம்மளுக்கு என்னென்ன நடக்குதோ அதுக்கு நம்ம தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது.
ஸோ அப்போ அது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு போயிடுவோம். எல்லாத்துக்குமே சுமை இருக்க தான் செய்யுங்க வாழ்க்கையில். ஸோ எல்லாமே இது சுமையாக சில சுமைகள் இருக்கலாம். அதை சுகமாக மாற்றி சுகமான சுமையாக ஆக்கிக்கிறது எப்படிங்கிறது இந்த கிளாஸில் தெரிய வருது. ஸோ எல்லாத்துக்கும் கடவுள் இந்த அனுகிரகம் கொடுக்கணும். அதை எல்லாரும் தெரிஞ்சு பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம்.